அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2014 தமிழில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பதிவில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இதை நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாவே ஈஸியாக உங்களுக்கு ரிவிஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள். கண்ணகி எனும் சொல்லின் பொருள் என்ன? கண்ணகி இது இப்போ சமீபத்தில் கேட்டதில் கூட இந்த கேள்வி வந்திருந்தது. கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் பார்த்திங்கன்னா கண்களால் நகுபவள் அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. அதாவது 5 திணைகளில் அவங்களோட தொழில்களை கொடுத்துருக்காங்க. குறிஞ்சினா என்ன தொழில் செய்கிறாங்க, முல்லை, மருதம், நெய்தல், இதெல்லாம் அவங்களுடைய தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே ஆப்ஷன் பாருங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடையாகும். பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா கிழங்ககழ்தல், முல்லைக்கு பார்த்தீங்கன்னா வரகு விதைத்தல், மருதம் நெல்லறிதல், அதே மாதிரி நெய்தலுக்கு உப்பு விற்றல்ங்கிறது சரியான விடையாகும். வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த 4ம் எதனோடு தொடர்புடையது? இதில் கொடுக்கப்பட்ட தொகை இதில் பார்த்தீங்கன்னா வண்ணம், வடிவம், அளவு, சுவை இதெல்லாம் பண்பு தொகை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடையாகும். வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது தூதுங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று வினைத்தொகை எது வரும்? அதே மாதிரி உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இதை அப்படி பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடையாகும். ஆப்ஷன் டி. இதில் வினைத்தொகை எதுன்னு பார்த்தீங்கன்னா செய்தொழில், செய்யும் தொழில், செய்கின்ற தொழில்னு முக்காலத்துக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊமை தொகை, மதி போன்ற முகம் அப்படிங்கிறது ஊமை தொகை. மதி போன்ற முகம்ங்கிறது ஊமை தொகை. உம்மை தொகை, உம்மை தொகைங்கிறது பார்த்தீங்கன்னா உம்முங்கிற சொல் மறைஞ்சு வரும். அதில் 4ம் 2ம் அப்படிங்கிறது தான் என்ன வந்திருக்கீங்க, 4 2ன்னு வந்திருக்கு. இது உம்மை தொகை. அன்மொழி தொகை, பவளவாய் பேசினால், பவளம் போன்ற வாயுடைய ஒரு பெண் பேசினாள்ங்கிறது தான் இதற்கு வரும். இதில் நம்ம பார்த்துருப்போம், முறுக்கு மீசை வந்தார், சிவப்பு சட்டைக்காரர் வந்தார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. அப்போது பவளவாய் பேசினாலுங்கிறது அன்மொழி தொகையாகும். அடுத்த ஒன்று பாருங்க. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? அவன் உழவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் குறிப்பு வினை முற்றுங்கிறது அவன் உழவன் என்பதற்கு பொருத்தமானது ஒன்றாகும். பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. இதில் பாருங்க, வயலில் மாடுகள் மேய்ந்தது, மேய்ஞ்சது, மேய்ந்தது, வயலில் மாடுகள் மேய்ந்தன. இதில் நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம். வயலில் மாடுகள் மேய்ந்தனங்கிறது சரியான விடையாகும். பெயர் சொல்லின் வகையறிதல். நடிகன் அப்படின்னா எந்த பெயரை குறிக்கும்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் ஆன்சர் கரெக்டு தான். நடிகன் என்பது தொழிற்பெயரை குறிக்கும். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். இது எவ்வகை தொடர்? ஆன்சர் கரெக்டு தான். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள்ங்கிறது அயர்கூற்று தொடராகும். பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. பெறா, தளி, கொடுப்பதும். இப்போ இதில் பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவோம். இதில் அண்ணன்கிறது தான் பொருந்தாத சொல். மற்றதெல்லாம் அளபடையை பொறுத்து வந்திருக்கு. யாப்பு என்றால் என்ன பொருள்? யாப்பு அப்படின்னா இதற்கு பார்த்திங்கன்னா கட்டுதல்ங்கிறது பொருள்படும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார்? நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி ராணி மங்கம்மாள்ங்கிறது சரியான விடை. உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்பட்டவர். இதில் நம்ம பழைய புக்கில் துணை பாடத்தில் ஹெலன் கெல்லர் அவங்கள கதையை படிச்சிருப்போம். அவங்க கண் முழிச்சது என்னென்ன பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தது ஞாபகம் வந்திருக்கணும். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது?
இதில் நம்ம பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிருமோம். திருக்குறளுக்கு 7 என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எந்த நூல்? இதில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டுங்கிறது சரியான விடை. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எந்த கண்டம்? இது பழைய கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அது லெமூரியா கண்டமாகும். குமரகுருபரர் எழுதாத நூல் எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. குமரகுருபரர் எழுதாத நூல் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். இது அவர் இயற்றாத நூலாகும். தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதுவும் பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்கப்பட்டது. தாயுமானவர் நினைவு இல்லம் ராமநாதபுரத்தில் உள்ளதுங்கிறது சரியான விடை. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர், இதெல்லாம் நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம், வாணிதாசன்கிறது சரியான விடையாகும். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் எது உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது? குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குளோரோ கார்பன் அதை பயன்படுத்துறதுனால தான் அது ஓசோன் படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது. திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரலி பட்டராவார். சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான் சீர்திருத்த காப்பியம் என்று போற்றப்படுகிறது. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை? கொடுக்கப்பட்ட நூல்களில் எந்த நூல் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சிங்கிறது சரியான விடை. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா மணிமேகலைங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று நூல், அது எந்த வகையான நான்மணி மாலை எந்த வகை நூல்? மலரும் மாலையும் நான்மணி கடிகை தேம்பாவணி. ஆன்சர் பாருங்க, ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடையாகும். நான்மணி மாலை இது ஒரு சிற்றிலக்கியத்தை சார்ந்த நூலாகும். மலரும் மாலையும் இது ஒரு கவிதை. நான்மணி கடிகை நீதி நூல். தேம்பாவணி காப்பியம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்று? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. இது பாரதிதாசன் கூற்று ஆகும். கூடு கட்டி வாழும் பாம்பு எந்த பாம்பு? இது நம்ம அந்த பழைய புக்கில் இந்த லெசனே இருக்கு. ராஜநாகம் தான் கூடு கட்டி வாழும் பாம்பாகும். மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? மணிமேகலையில் பார்த்தீங்கன்னா விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காய சண்டிகைங்கிறது சரியான விடை. தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. இது இந்த ஊரும் பேரும் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வியாக பழைய கொஸ்டினில் கேட்கப்பட்டது. சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும்? சதகம் பதிகம்னு நம்ம பார்த்துருப்போம். சதகம்ங்கிறது 100, பதிகம்ங்கிறது 10 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். சதகம்ங்கிறது 100 பாடல்கள் கொண்ட நூலை குறிப்பதாகும். கண்டன கற்பினும் கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன? கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் இதில் அவர் பெற்ற பெயர் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர் அப்படின்னா ராப்பி சேது பிள்ளை. சொல்லின் செல்வன் அப்படிங்கிறத யாரை குறிக்கும்னா அனுமனை குறிக்கும். சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் தான் இந்த கூற்றை கூறியவர். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வியாகும். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் யார்? திருக்குறளில் சொல்லாதது இல்லை என்ற அளவுக்கு எல்லா செய்திகளும் உள்ளது. இது மாதிரி இந்த அடியை பாடியவர் ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன்கிறது சரியான விடையாகும். பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர கவிராயருங்கிறது சரியான விடை. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் யார்?
களிறு எரிதல் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூடியவர் பொன்முடியாருங்கிறது சரியான விடை. அழுது அடியடைந்த அன்பர், அதுல மாணிக்க வாசகர். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அழுதழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர் ஆவார். மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார். அவர் என்னன்னு இது பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானக்கடல் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்தார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நூலை எழுதியவர் யார்? வாடிவாசல்னாவே நம்ம சீசு செல்லப்பா அவர்கள் ஞாபகம் வந்துடணும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. திருமணம் செல்வகேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார்? அவர் ஆற்றிய பிரிவு பார்த்தீங்கன்னா திருமணம் செல்வகேசவராய முதலியார் உரைநடைக்கு தான் தமிழில் மிகவும் தொண்டு செய்தவராவார். தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யார்? ஆறுமுக நாவலர் தான் தமிழ் உரைநடையின் தந்தை என்ற மெச்ச தகுந்தவராவார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய பாடிய புகழ் பாடல்கள். முத்தொள்ளாயிரம்ங்கிறது யாரை பற்றிய பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்களை பற்றிய பாடிய பாடல்களின் தொகுப்பாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. சிக்கனம், மனிதநேயம், காடு, வேலைகள் அல்ல வேள்விகளே. இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. சிக்கனம் சுரதா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம், காடு வாணிதாசன், வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படிங்கிறது கவிஞர் தாரபாரதியால் இயற்றப்பட்ட நூலாகும். ஆப்ஷன் சி சரியான விடை. மணிமேகலை வெண்பா இதனுடைய ஆசிரியர் யார்? மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன்கிறது சரியான விடை. 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா வே சாமிநாத சர்மா. இவர் தான் பர்மா வழி நடைப்பயணம் என்ற நூலின் ஆசிரியர் ஆவார். ஆனந்த தேன் நூலின் ஆசிரியர் யார்? ஆனந்த தேன் நூலின் ஆசிரியர் கா சச்சிதானந்தன்கிறது சரியான விடை. அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க. விடுதலை கவியாறு, திவ்ய கவியாறு, கவிஞரேறு, கவிக்கோ. இதற்கு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன்ல ஆன்சர் சி. ஆப்ஷன் சி சரியான விடை. விடுதலை கவி பாரதியார். அடுத்தது திவ்ய கவி என்று போற்றப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞரேறு வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று நூல் கொடுத்து ஆசிரியர் பூங்கொடி, கொடிமுல்லை, ஆட்டனத்தி, ஆதிமந்தி, பட்டத்தரசி. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பூங்கொடி முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், ஆட்டனத்தி ஆதிமந்தி இது யார் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள். பட்டத்தரசி சுரதா அவர்களால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் சி சரியான விடை. வடமொழியில் முகுந்தமாலை என்னும் நூலை இயற்றியவர் யார்? வடமொழியில் இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. குலசேகர ஆழ்வார் தான் வடமொழியில முகுந்தமாலை என்னும் நூலை இயற்றியவராவார். பற்றிலி ஆற்றுடன் பன்மனை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? பற்றியு ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடு. ஆன்சர் கரெக்டு தான். அது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் இந்த வரி இடம்பெற்ற நூலாகும். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார்? அவர் 1812 தஞ்சையில் வெளியிடுவார். மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம்ங்கிறது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 2014க்கு ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.